إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றார் பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் கடந்த வாரங்களில் நடைபெற்ற ஜும்மாவிலே பெற்றோர்கள் மரணித்த பிறகு அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிவிடைகள், கடமைகள் தொடர்பாக நாம் பார்த்தோம். கடந்த உரையிலே ஜனாசா தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அதே போன்று நம்முடைய பெற்றோர்கள் அல்லது உறவினர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்கு ஜனாசா தொழ வைப்பதற்கு அதிக தகுதி யாருக்கு இருக்கிறது என்பதை பற்றி நாம் இன்றைய ஜும்மா உரையிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள்தான் மரணித்த ஜனாசாக்களுக்கு மரணித்தவர்களுக்கு முன்னின்று தொழுகை நடத்தினார்கள். இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணம், திருமறை குர்ஆன் எடுத்துரைக்கக்கூடிய காரணம், மூமின்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியிலே உள்ள நெருக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்திலே 6வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி மூமின்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர். இறை நம்பிக்கையாளர்கள் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டும். நம்முடைய பெற்றோருக்கு கட்டுப்படுவதை விட, நம்முடைய குடும்பத்தாருக்கு கட்டுப்படுவதை விட அல்லாஹ்வின் தூதர் ஒன்றை சொல்லிவிட்டால் அதற்குத்தான் நாம் கட்டுப்பட வேண்டும். அதே போன்று இந்த வசனம் பல விரிவான அர்த்தங்களை உள்ளடக்கியது. முதலாவது, இந்த வசனத்திற்குரிய பொருள் என்னவென்று சொன்னால், இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவருடைய உயிரை விட இறை தூதர் மிக மேலானவர், மிக நெருக்கத்திற்குரியவர். இந்த வசனத்திற்குரிய இன்னொரு பொருள் என்னவென்று சொன்னால், அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களை விட மிக நெருக்கத்திற்குரியவர். நாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக நெருக்கத்திற்குரியவர்களாக கருத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே அவர்களும் இறை நம்பிக்கையாளர்களை அவருடைய உயிரை விட, அவருடைய குடும்பத்தை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கையாளருக்கு தன்னை நெருக்கமானவர்களாக அவர்கள் கருதினார்கள். நாம் சஹீஹுல் புகாரியிலே 2399வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் சொன்னார்கள், மாமின் மூமினின் இல்லா வ அன அவுலா பிஹி ஃபித் துன்யா வல் ஆகிரா. எந்த இறை நம்பிக்கையாளராக இருந்தாலும் சரி, அவருக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நான் தான் மிக நெருக்கத்திற்குரியவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட
ஒரு மூமினுக்கு மிக நெருக்கத்திற்குரியவராக வேறு யாரும் வர முடியாது. நம்முடைய தாய் வரலாம், நம்முடைய தந்தை வரலாம், ஆனால் நபிகள் நாயகத்திற்கு பிறகுதான். நாமும் நம்முடைய பெற்றோரை விட நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களை ஒருவர் தன்னுடைய பெற்றோரை விடவும் பிள்ளைகளை விடவும் உலக மக்கள் அனைவரை விடவும் என்னை நேசிக்காதவரை நீங்கள் உண்மையான ஈமான் கொண்டவர் ஆக முடியாது. அல்லாஹ் சொன்னார்கள். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூமின்களை மிக அதிகமாக நேசித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினீன ரഊஃபுர் ரஹீம், இறை நம்பிக்கையாளர் மீது அன்புடையவர், கருணை உடையவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் தொடர்பாக சொல்லி காட்டுகின்றார். அப்ப அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள், எந்த ஒரு மூமினாக இருந்தாலும் இவ்வுலகிலும் மறுமையிலும் நானே அந்த மூமினுக்கு மிக நெருக்கத்திற்குரியவன். இக்ரவு இன் ஷிர்தும் அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாயகம் சொன்னார், நீங்கள் விரும்பினால் அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்ற திருமறை வசனத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க. அந்த வசனத்துடைய கருத்து என்ன? அல்லாஹ்வின் தூதர் மூமின்களுக்கு அவர்களை விட நெருக்கத்திற்குரியவர். நான் கூட எனக்கு ஒரு நல்லதை நான் நினைத்து விட முடியாது. சில நேரம் நமக்கு நாமே கெட்டதை நினைத்து விடுவோம். ஒவ்வொரு மூமினும் அவனுக்கு அவனை கெட்டதை நினைத்து விடுவான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மூமினுக்கும் அவர்கள் ஒருபோதும் கெட்டதை நினைக்க மாட்டார்கள். அப்ப நம்முடைய உயிரை விட, நம்மை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் மிக நெருக்கத்திற்குரியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் என்பதை சொன்னார்கள். இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபையுமா மூமினின் மாத்த, எந்த ஒரு மூமின் மரணித்து விட்டாலும் தரக்க மாலன், அவன் செல்வத்தை விட்டு சென்றால் அவனுடைய செல்வம் அவனுடைய வாரிசுகளுக்கு உரியதாகும். மன்கான், அந்த வாரிசுகள் யாராவது இருந்து விட்டு போகட்டும், அவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், ஒருவன் மரணித்து செல்வத்தை விட்டு சென்றால் அந்த செல்வம் அவனுடைய வாரிசுகளுக்குரியது. அவன் தரக்க தைனன், நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலகட்டத்திலே இஸ்லாமிய அரசாங்கம் செல்வ செழிப்பு பெருகிவிட்ட காலகட்டத்தில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், யாராவது கடனை விட்டு சென்றால், யாராவது தன்னுடைய குடும்பத்தை ஏழ்மையிலே பரிதவிக்க விட்டு சென்றால், அவர்கள் என்னிடம் வரட்டும், அவருடைய நெருங்கிய உறவினர், அவர்களுக்கு மிக நெருக்கமானவன், அவருடைய பாதுகாவலன், அவருடைய பொறுப்பாளன் நான் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபி மூமின்களுக்கு அவர்களை விட நெருக்கத்திற்குரியவர் என்று அல்லாஹ் சொன்ன காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் அதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? எந்த ஒரு மூமின் மரணித்து விட்டாலும் சரி, அவனுக்கு கடன் இருந்தால் அதை அடைக்கக்கூடிய பொறுப்பு நபிகள் நாயகத்துக்குரியது. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாம் மிகப்பெரிய செல்வ செழிப்பு மேலோங்கவில்லை, ஜக்காத் அவ்வளவாக வசூலிக்கப்படவில்லை, எதிரி நாடுகள் வெற்றி கொள்ளப்படவில்லை. அது போன்ற காலகட்டத்திலே யாராவது மரணித்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜனாஸா தொழுகை நடத்துவதற்காக கொண்டு வரப்படும். நபிகள் நாயகம் கேட்பாங்க, இவருக்கு கடன் இருக்கிறதா? கடன் இல்லை. கடன் இல்லை என்றால் அவருக்கு அல்லாஹ்வுக்கு தொழுகை நடத்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாஸாவிற்கு தன்னை மிக நெருக்கத்திற்குரியவராக ஆக்கி கொண்டார்கள். இரண்டாவது, இன்னொரு முறை ஜனாசா கொண்டு வரப்படும் போது இவருக்கு கடன் இருக்கிறதா? ஆம், கடன் இருக்கிறது. அடைப்பதற்கு ஏதாவது விட்டு சென்றிருக்கிறாரா? ஆம், விட்டு சென்றிருக்கின்றார். அப்படி என்றால் நான் தொழுகை நடத்துகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் இல்லாத போது தன்னை முதன்மையானவராக ஆக்கி கொண்டார்கள். இன்னொரு ஜனாசா இன்னொரு தடவை வரும்போது இவருக்கு கடன் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. இவர் அடைப்பதற்கு ஏதாவது விட்டு சென்றிருக்கிறாரா? இல்லை. நபிகள் நாயகத்திலும் அடைப்பதற்கு எதுவும் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சல்லூனி சாஹிபுக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள், நீங்களே தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது ஒரு பள்ளிவாசல் இமாமோ ஒரு ஆட்சியாளர் அந்த அர்த்தத்தில் அல்ல. அந்த இறந்தவருக்கு யார் மிக நெருக்கமானவரோ அப்படிப்பட்ட நீங்களே செய்து கொள்ளுங்கள், தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு நபி தோழர் அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அல்லாஹ்வின் தூதர் தொழுகை நடத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் தொழுகை நடத்தியதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இரண்டு காரணம். ஒரு காரணம், அல்லாஹ்வின் தூதர் அவருடைய கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். இஸ்லாம் வளர்ந்த பிறகு அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ்வின் தூதர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தான் அனைத்து ஜனாசாக்களும் தொழ வைத்தார்கள். இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மூமினான பெண்மணி, கருப்பு நிற பெண்மணி, அவள் பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பெண்மணி ஒரு தடவை நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய பொறுப்பாளரிடம் சொல்றாங்க,
இந்த பெண்ணு நோய் வந்து மௌத்தாயிருவாங்க அப்படிங்கக்கூடிய நோய், கன்ஃபார்மா மரணம் வந்து விடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ள நோய். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த அம்மா மௌத்தாயிட்டா எனக்கு தெரியப்படுத்துங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணி மரணித்து விடுகிறார்கள். அப்ப அந்த குடும்பத்துக்காக என்ன பண்றாங்க, ரசூலா நம்ம ஏன் தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணணும், அது சாதாரண ஒரு பள்ளியை கூட்டி பிறக்கக்கூடிய பெண்மணி தானே என்று சொல்லி நபிகள் நாயகத்துக்கு தெரிவிக்காமலேயே அவர்கள் செய்து விடுகிறார்கள், அடக்கம் செய்து விடுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடக்கம் செய்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுநாள் அந்த பெண் மரணித்து விட்டார், நபிகள் நாயகத்திற்கு தெரியாமலேயே அடக்கம் செய்து விட்டார்கள் என்ற செய்தி வந்தவுடன் நபிகள் நாயகம் கேட்டார்கள், அஃபலா குன்தும் ஆதல்துமூனி, அந்த பெண்ணு மரணித்த செய்தியை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தி இருக்க கூடாதா அப்படின்னா ஏன் கேட்கிறாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே குடும்பத்தினர் மரணித்தவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தி அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தெரிவியுங்கள் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் தெரிவிக்காமல் அவர்களே அடக்கம் செய்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கவில்லை. ஆனால் என்ன சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்லூனி அலா கபரிஹா, அந்த பெண்ணுடைய கபரை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி அந்த கபருக்கு சென்று அந்த கபரின் முன்னால் நின்று அவளுக்காக தொழுகை நடத்தினார்கள். தொழுகை நடத்திவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் குபூர் மம்லூஅத்துன் நுதுமத்தன் அலா அஹ்லிஹா, இந்த மன்னரைகள் அந்த மன்னரை வாசிகளுக்கு அது இருளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. வ இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல் யுனவ்விருஹா லஹும் ஃபீ ஸலாத்தி அலைஹி, அந்த மன்னரை வாசிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய தொழுகையினால் என்னுடைய பிரார்த்தனையினால் அந்த கபரை அவர்களுக்கு அல்லாஹ் ஒளியாக்கியே தீருவான். இதில் இன்னொரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலே கடன் பட்டவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் நீங்களே தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள் என்று அவருடைய குடும்பத்தாரே சொல்லி விடுவார்கள். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நஃப்ஸுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி, ஒரு மூமினுடைய உயிர் அவனுடைய கடனோடு அது தொடர்புடையதாக இருக்கிறது, தொடர்பாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மூமின் எவ்வளவுதான் அவன் நல்லவனாக இருந்தாலும் அவன் மரணித்து அவன் கடனை அடைக்காமல் விட்டு சென்றிருந்தால் பர்சக் வாழ்க்கையிலே அவன் அடைய வேண்டிய சொர்க்க வாழ்க்கையை இன்பத்தை அவன் அடைய முடியாது. அல்லாஹ்வின் தூதர் கடன் பட்டவனுக்கு தொழுகை நடத்த அல்லாஹ்வின் தூதரே மறுத்திருக்கிறார் என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் யாருக்கு தொலை வைத்தாலும் அந்த கபர் ஒளியாக்கப்படும், அவர் கபர் வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார், அவர் மன்னரை வாழ்க்கையிலே சொர்க்கத்துடைய வாழ்க்கையை பெறுவார் என்றிருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் கடன்பட்டவருக்கு தொழுகை நடத்த மறுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தவறு, ஒரு பாவம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழக்கூடிய காலகட்டத்திலே ஜனாசா தொழுகை அவர்கள் முன்னின்று நடத்தியதற்கு காரணம் இதுதான். அல்லாஹ்வின் தூதர் தான் மூமின்களுக்கு மிக நெருக்கமானவர்கள். அல்லாஹ்வின் தூதர் அந்த நெருக்கத்தினால் ஒரு மூமின் கடனோடு மரணித்து விட்டால், இன்றைய காலகட்டத்திலே கடனோடு மரணித்து விட்டால் மார்க்கம் பிள்ளைகள் மீது சுமத்துகிறது. நிறைய பிள்ளைகள் தான் இறந்தவருக்கு நெருக்கமானவர்கள், குடும்பத்தினர் தான் இறந்தவருக்கு நெருக்கமானவர்கள். ஆனால் நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்வின் தூதர் கடனை அடைக்கக்கூடிய தகுதியை பெற்ற பிறகு மூமின்கள் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய குடும்பத்தை விட அவனுக்கு நெருக்கத்திற்குரியவன் நான் தான் என்று அந்த பொறுப்பை அல்லாஹ்வின் தூதர் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒருபோதும் ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு பள்ளிவாசல் இமாமாக இருக்க வேண்டும் அல்லது ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை அல்லாஹ்வின் தூதர் வைக்கவில்லை. அடுத்து அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துக்கு பிறகு நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும் பொழுது அவர்கள் தான் மிக நெருக்கமானவர்கள் மரணித்தவர்களுக்கு. அவருடைய மரணத்திற்கு பிறகு இறந்தவருக்கு நெருக்கமானவர் யார்? எத்தனையோ மூமின்கள் இருந்தார்கள், எத்தனையோ நல்லடியார்கள் இருந்தார்கள், எவ்வளவோ பேர் இருந்தார்கள். ஆனால் திருமறை குர்ஆனுடைய பொதுவான கட்டளைகளை வைத்துத்தான் மார்க்க அறிஞர்கள் மார்க்க சட்டங்களை எடுத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபால் என்ற 8வது அத்தியாயம் 75வது வசனத்திலே கூறுகின்றான், வ உலுல் அல்ஹாமி பஅதுஹும் அவ்லா பிபஅதின் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலே அல்லாஹ்வுடைய சட்டத்திலே இரத்த உறவுகள் தான் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமானவர்கள் என்ற விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் மார்க்கம் எது தனிப்பட்ட ஆதாரங்களை கொண்டு இதில் இவர்தான் நெருக்கம் என்று சொல்லப்படுகிறது. அதை தவிர ஒருவர் மூமினாக இருந்தால் எல்லோரும் மூமின்களாக இருக்கும் பொழுது, எல்லோரும் முஸ்லிம்களாக இருக்கும் பொழுது அந்த மரணித்த முஸ்லிமுக்கு மூமினுக்கு மிக நெருக்கமானவர் யார்? மற்ற ஏனைய மூமின்களை விட, ஏனைய முஸ்லிம்களை விட மரணித்தவருக்கு அவருடைய இரத்த உறவாக இருக்கக்கூடிய மூமின் தான், முஸ்லிம் தான் மிக நெருக்கத்திற்குரியவர் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது.
சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர், அதுபோன்று இந்த நபிக்கு மூமின்கள் அவர்களை விட நெருக்கத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அவருடைய மனைவிமார்கள் இந்த மூமின்களுக்கு தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான் வ உலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பி பஅதின் ஃபீ கிதாபில்லாஹ் மினல் முஃமினீன் வல் முஹாஜிரீன். அல்லாஹ் கூறுகிறான் ஏனைய மூமின்களை விட, ஏனைய முஹாஜிர்களை விட, முஹாஜிர் ஹிஜ்ரத் என்பது மிகப்பெரிய தியாகம், மிகப்பெரிய அந்தஸ்துக்குரிய காரியம். அல்லாஹ் கூறுகிறான் ஏனைய மூமின்களை விட, ஏனைய முஹாஜிர்களை விட அல்லாஹ்வுடைய வேதத்திலே இரத்த உறவுகள் தான் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமானவர்கள். எவ்வளவு அற்புதமான இறைவசனம்! அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவிற்கு இறந்தவருக்குரிய நெருக்கத்தை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே அன்சாரிகள் இருந்தார்கள், மிகப்பெரிய தியாகிகள் இருந்தார்கள், மிகப்பெரிய முஹாஜிர்கள் இருந்தார்கள். அவர்களை விடவும் இரத்த உறவுகள் மூமின்களாக இருந்தால் அவர்கள் தான் மிக நெருக்கத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மார்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இறந்தவருக்கு தொழுகை நடத்துவதற்கு தகுதியானவர் என்பது இரத்த உறவுகள் என்பதை நமக்கு நேரடியாகவும் அதே போன்று பொதுவாகவும் திருமறை வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகிறது. இதை நீங்க ஒன்றை எடுத்துக்கொண்டால், இறந்தவருக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு பாருங்க, அதற்கும் நான் பின்னாடி சொல்லக்கூடிய வசனங்கள் ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கிறது. இறந்தவருக்கு தொழுகை நடத்துவதற்கும் இவர்கள் தான், இறந்தவருடைய உறவினர்கள் தான் மிக நெருக்கத்திற்குரியவர் என்பதை இந்த ஆதாரங்கள் காட்டுகிறது. ஒருவர் மரணித்து விட்டால், எந்த ஒரு மூமின் மரணித்தவருக்காக பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனை அவருக்கு அல்லாஹ் தகுதியானவராக இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். பிரார்த்தனை செய்யக்கூடியவருக்கும் தகுதி இருக்க வேண்டும், மரணித்தவரும் மூமினாக ஈமானோடு மரணித்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருடைய பிரார்த்தனையை மிக ஏற்றமானதாக சொல்லி காட்டுகிறான்? இறந்தவருக்கு அவருடைய மகன் செய்யக்கூடிய பிரார்த்தனை, அவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் ஏராளமான வசனங்களில் மிக ஏற்றமானதாக சொல்லி காட்டுகிறது. ஜனாசா தொழுகை என்பது பிரார்த்தனை தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான் சூரத்து நூஹ் என்ற அத்தியாயத்திலே 28வது வசனத்திலே நூஹ் நபி செய்த பிரார்த்தனையை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நூஹ் நபி பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பி குஸ்லி வலி வாலிதைய வலிமன் தஹல பைத்திய மூமினன் வலில் மூமினீன வல் மூமினாத், இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த வசனமே நமக்கு போதுமான ஆதாரம். நூஹ் நபியுடைய தாயும் தந்தையும் மூமின்கள், அவர்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு. ஏன்னு சொன்னா அவர்கள் இணை வைப்பாளர்களாக இருந்திருந்தா அல்லாஹ் தடுத்திருப்பான். அல்லாஹ் தடுக்கவில்லை, நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நூஹ் நபி செய்த பிரார்த்தனை சிந்தித்து பாருங்கள். ரப்பி குஸ்லி வலி வாலிதை, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வலிமன் தஹல பைத்திய மூமினன் வலில் மூமினீன வல் மூமினாத், ஈமான் கொண்ட நிலையில் என்னுடைய வீட்டிற்குள் நுழைந்தவர்களுக்கும் இன்னும் எல்லா மூமின்கள், எல்லா மூமினான ஆண்கள் பெண்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று நூஹ் நபி செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் அல்லாஹ் குறிப்பிடுவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பெற்றோருக்காக செய்த பிரார்த்தனையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இப்ராஹிம் நபியுடைய துஆவை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சூரத் இப்ராஹிம் 41வது வசனத்திலே இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பனா உஸ்ருலி வலி வாலிதைய, இறைவா என்னையும் மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோரையும் மன்னிப்பாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இணை வைப்பாளராக மரணித்தார். அல்லாஹ் அதை கண்டிக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவ்வு லில்லாஹ் தபர்ரஹு, தன்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரார்த்தனையை விட்டு விலகிக் கொண்டார்கள். இப்ராஹிம் நபியுடைய தாயார் மூமின். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் தந்தைக்கு பிரார்த்தனை செய்ததை இப்ராஹிம் நபிக்கு தடுத்து விட்டான், தாய்க்கு அல்லாஹ் தடுக்கவில்லை. அப்படி என்றால் இப்ராஹிம் நபியுடைய தாயார் மூமின். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பெற்றோருக்காக செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான். அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற 618வது செய்தியிலே அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல லா யர்ஃபஉ தரஜத மின் அப்தி ஸாலிஹ் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நல்லடியாருடைய அந்தஸ்தை சொர்க்கத்தில் அல்லாஹ் உயர்த்துகின்றான். அவர் கேட்பாராம் அல்லாஹ்விடம், யாரும் அன்னாலி ஹாதை, இந்த அந்தஸ்து எனக்கு எப்படி? அவர் செய்த நல்லறங்களை விட, அவர் நோட்ட நோன்பை விட, அவர் தொழுத தொழுகையை விட, அவர் ஓதிய குர்ஆனை விட அதிகமான அந்தஸ்து அவருக்கு கிடைக்கிறது. அப்படி அல்லாஹ் சொல்வான், பி இஸ்திக்ஃபாரி வலதிக லக, உன்னுடைய மகன் உனக்காக பாவ மன்னிப்பு தேடியதால் உனக்கு இது கிடைத்தது.
மகனுடைய துவா என்பது சாதாரணமான துவா இல்ல. பெற்ற பிள்ளைகள் ஒரு மூமினான தந்தை மரணித்து விட்டால், நான் சொல்வது மூமின்களுக்கு, இணை வைக்காத நிலையில் மரணித்தவர்களுக்கு ஒரு மூமினான பிள்ளை செய்யக்கூடிய துவா என்பது மிக ஏற்றமானது. கவலையிலே மற்ற அனைவரை விடவும் அவருடைய பிள்ளைகள் தான் அதிக கவலையோடு இருப்பார்கள், அதிக நேசத்தோடு இருப்பார்கள், அதிக பாதிப்பில் இருப்பார்கள். இறைவனின் மீது பெற்றோர்களுக்காக அவர்கள் மரணித்த நேரத்திலே இறைவனுடைய அவர்கள் கேட்கக்கூடிய அந்த எண்ணம் அவருடைய ஈமான் மிக உயர்ந்த நிலையிலே இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்வான், இறைவனுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து எப்படி கிடைத்தது? வலதிக்க, உன்னுடைய பிள்ளை உனக்கு கேட்ட பாவ மன்னிப்பினால் உனக்கு இந்த அந்தஸ்து கிடைத்தது. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸா. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய எல்லா நல்லறங்களும் நின்று போய்விடுகிறது, மூன்றை தவிர. நாம மௌத்தானாலும் மூன்று விஷயங்கள் நமக்கு நன்மையை சேர்த்துக் கொண்டே இருக்கும். இல்லா மின் ஸதகத்தின் ஜாரியா, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தர்மம். நாம் தர்மத்தை செய்கிறோம், நாம் மரணித்து விட்டாலும் நாம் செய்த தர்மம் மக்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அவர்களுக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும், கியாமத் வரைக்கும் நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்து சொன்னார்கள், பயனுள்ள கல்வி. ஒருவன் மார்க்க கல்வியை மக்களுக்கு போதிக்கிறான், அவர்களிடமிருந்து மார்க்க கல்வியை பெற்றவர்கள் அவர்கள் பின்பற்றுகிறார்கள், மற்றவர்களுக்கும் போதிக்கிறார்கள். போதித்தவன் மரணித்து விட்டாலும் சரி, அவன் யாருக்கெல்லாம் போதித்தானோ இவனுடைய போதனை மக்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் இவனுக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். நல்லறங்கள் செய்யக்கூடியவன் நன்மை எதுவும் குறைந்து விடாது. மூன்றாவது நபிகள் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉலஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கமுடைய மகன். இறந்தவருக்காக பையன் மகன் செய்யக்கூடிய பிரார்த்தனை, பிள்ளை செய்யக்கூடிய பிரார்த்தனை, இது சாதாரண அந்தஸ்தில் உள்ளது அல்ல. அல்லாஹ்வின் தூதர் இறந்தவர்களுக்கு நமக்கு பல கடமைகளை சொல்லி தந்தார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் முத்தாய்ப்பாக மிகச் சிறந்ததாக சொன்னது பெற்றோருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. இதை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். நம்மை பெற்ற தாய்மார்களுக்கு, பெற்றோர்களுக்கு நாம தொழுத பிறகு நம்முடைய அன்றாட நேரத்துல, இறைவா என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து விடு, இறைவா நான் சிறு பிராயமாக இருக்கும் பொழுது அவர்கள் என்னை பேணி பராமரித்து வளர்ப்பதை போன்று அவர்களுக்கு நீ கருணை காட்டு என்ற அந்த பிரார்த்தனை இருக்கு பாருங்க. ஒருவரை கூப்பிட்டு 7ஆம் பாத்தியா போதுனா அந்த பாக்கியம் பெற்றோருக்கு கிடைச்சிருமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் 7ஆம் பாத்தியா 40ஆம் பாத்தியா என்று பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோமே, நபிகள் நாயகம் சொல்லி தந்ததா? மார்க்கத்தில் இருக்க ஆதாரம் இருக்கிறதா? நாம நம்ம பெற்றோருக்காக கையேந்தி கேட்கக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது அல்லவா? இதனுடைய சிறப்பு தான், இதுதான் மிக நெருக்கத்திற்குரியது. அல்லாஹ்வின் தூதரை விட இந்த சமுதாயத்திற்கு மிக நல்லதை யாரும் சொல்லி தந்து விட முடியுமா? அல்லாஹ்வின் தூதரை விட நம்மே தேசத்திற்குரியவர் வேறு யாரும் இருக்க முடியுமா? நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு எது நல்லது என்பதை அல்லாஹ்வின் தூதரை விட வேறு யாரும் சொல்லித்தர முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் எதை சொன்னார்கள்? பெற்றோருக்காக சாலிகான பிள்ளை செய்யக்கூடிய பிரார்த்தனை என்பது அவன் இறந்த பிறகும் அவனுக்கு அந்தஸ்தை சேர்த்துக் கொண்டே இருக்கும். 40ஆம் பாத்தியா வருஷ பாத்தியா நீங்க ஒருவரை அழைத்து வந்து ஏதோ ஒரு சடங்காக செய்வதிலே அது மிகப்பெரிய பாவமாக ஆகிவிடுகிறது. குல்லு பித்அத்தின் ضلالة, மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்ட எல்லா புதுமையும் வழிகேடு, குல்லு ضلالத்தின் பின்னால், எல்லா வழிகேடும் நரகம் என்று அல்லாஹ் எனக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு பித்ஆவை நுழைத்ததினால் எப்படிப்பட்ட சுன்னா அடிபட்டு போய்விட்டது பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே 1193வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், வலா தவுமன்னர் ரஜுல ஃபி அஹ்லிஹி வலா ஃபி சுல்தானிஹி, ஒரு மனிதனுடைய குடும்பத்தின் விஷயத்திலும் அவன் அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய விஷயத்திலும் நீ அவனுக்கு தலைமை தாங்காதே, இல்லா பிஇذنி, அவன் உனக்கு அனுமதி கொடுத்தான். பொதுவாக இன்றைக்கு பெரிய ஒரு கவலையான விஷயம் என்ன? நிறைய பேர் ஜனாசா தொழுகை துஆவை நாம மனப்பாடம் பண்ணல. ரொம்ப ஒரு கவலையான பரிதாபகரமான சூழல். நம்முடைய பெற்றோருக்கு நாம் ஹயாத்தாக இருக்கும் போது செய்யக்கூடிய பணிவிடைகள் அல்லாஹ்வின் சொர்க்கத்தை பெற்று தரும். அது மட்டும் போதுமா? நம்முடைய பெற்றோர்கள் மரணித்த பிறகு அவர்களுக்கு நீங்கள் கவலையோடு உங்களை நம்மை படைத்த இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்கின்றோமே, இந்த பிரார்த்தனை வரிகளை எத்தனை பேர் நாம் மனப்பாடம் செய்திருக்கிறோம்? ஒருவர் தெரியவில்லை,
அவர் அனுமதி கொடுக்கிறார். ஒரு மூமினை பார்த்து நீங்க தொழுகை நடத்துங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், வலா தௌமன்னர் ரஜுல ஃபி அஹ்லிஹி வலா ஃபி சுல்தானிஹி இல்லா பிஇذنி. ஒரு மனிதன் அனுமதி கொடுத்தாலே தவிர அவனுடைய குடும்பத்தார் விஷயத்திலும் அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயத்திலும் நீ தலைமை தாங்காதே. அடுத்து சொன்னார்கள், வலா தஜ்லிஸ் அலா தக்ரிமத்திஹி ஃபி பைத்திஹி. ஒரு குடும்பத்துல வாப்பக்குன்னு சொல்லி நம்ம ஊர் பாஷையில நல்லா வாப்பக்கு பாட்டனாருக்குன்னு சொல்லி ஒரு இருக்கை வச்சிருப்போம். அப்போ தகப்பனாருக்குன்னு ஒரு இருக்கை, அவரை கண்ணியப்படுத்துவதற்காக ஒரு இருக்கை போடப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த இருக்கையிலே நீங்கள் போய் உட்காராதீர்கள், அவர் அனுமதித்தால் தவிர. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், ஒருவருடைய குடும்பத்தார் விஷயத்திலே அவன்தான் முடிவெடுக்கக்கூடியவன். சரியாக முடிவெடுத்தால் அவனுக்கு ஒரு கூலி கிடைக்கும், தவறாக முடிவெடுத்தால் அதனுடைய பாதிப்பை அவன் சந்திக்க போகிறான். அதே போன்று சில செய்திகள் ஒரு நாம் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் பலவீனமான ஒரே ஒரு செய்தியை எடுத்து வைப்பார்கள். என்ன செய்தினா, ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அதாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மரணிச்சிட்டாங்க. மரணித்தவுடன் ஹுசைன் இப்னு அலியுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணித்த அன்றைக்கு சயீத் இப்னு ஆஸ் என்பவர் ஆட்சியாளராக இருக்கிறாரு. அவரு வரிசையில் ஜனாசாக்கள் வரிசையில் பின்னாடி போய் நிற்கிறார். இப்ப ஹுசைன் என்ன செஞ்சாங்கன்னா, அவருடைய கழுத்துல குத்தி நீங்க போய் என்ன செய்யுங்க, தொழுகை நடத்துங்க. ஃபலௌலா அன்னஹா சுன்னத்துன் மா கத்தம்து. இது ஒரு நபி வழி என்று இல்லாதிருந்தால் நான் உன்னை முற்படுத்தி இருக்க மாட்டேன் என்று ஹுசைன் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த செய்தி பலவீனமான செய்தி. இந்த அதனுடைய அறிவிப்பாளர் தொடர்ந்து சாலிம் இப்னு அபி ஹப்ஸா என்ற அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவர் பலவீனமான அறிவிப்பாளர். இவர் சரியாகத்தான் செய்தி அறிவித்தாரா என்று நாம் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஆதாரபூர்வமான நபிமொழிகளுக்கு எதிராகவும் இந்த செய்தி என்ன செய்கிறது இருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பெற்றோருக்காக அவங்க சொன்ன விஷயங்களை புல்லாம் பாருங்க. பிள்ளை, குடும்பம், இந்த ரெண்டு நோக்கி தான் சொல்லி இருக்கிறாங்க. மரணித்த பிறகு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் இது அடங்கும். அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யுஃபரு ஷஹீது குல்லு தம்பின் இல்லத்தை. ஷஹீதாக இருந்தாலும் அவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடன் மன்னிக்கப்படாது. ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டால் மிகப்பெரிய தியாகம். அவருடைய பாவங்கள் எல்லாம் ஷஹீத் என்ற தியாகம் அது மன்னிப்பதற்கு காரணமாக ஆகிவிடும். ஆனால் கடன் வாங்கி அடைக்காமல் மரணித்திருந்தால் அவனுக்கு மன்னிக்கப்படாது. முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், நஃப்ஸுல் மூமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி மா கான அலைஹி தைனு. ஒரு மூமினுடைய உயிர் அவனுடைய கடனோடு அது சம்பந்தப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கடன் இருக்கின்ற வரை கடன் அடைத்தால்தான் அவனுக்கு கபூர்ல கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், சொர்க்க வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தி அபூ தாவூதிலே 3341 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், ஹாஹுனா அஹது மின் பனி ஃபுலான், இங்கே இன்னாருடைய பிள்ளைகள் யாராவது இருக்கிறார்களா கேட்கிறாங்க. யாருமே பதில் சொல்லல. அடுத்து நபிகள் நாயகம் கேட்கிறார், ஹாஹுனா அஹது மின் பனி ஃபுலான், ஒருவரை குறிப்பிட்டு அவருடைய பிள்ளைகள் யாராவது இருக்கிறார்களா? யாரும் பதில் சொல்லல. அடுத்து மூன்றாவது கேட்கிறாங்க, இங்க இன்னாருடைய பிள்ளைகள் யாரும் இருக்கிறார்களான்னு சொன்ன உடனே ஒரு ஆள் எழுந்து, அனயா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் அவருடைய பிள்ளை தான் அப்படிங்கிறான். அப்ப நபிகள் நாயகம் கேட்டாங்க, மா மனஅக அன் துஜீபனி ஃபில் மர்ரத்தைன் ஊலையனி, முதல் 2 தடவை நான் கேட்டேனே, எனக்கு நீ பதிலளிப்பதை விட்டு உன்னை தடுத்தது எது? அப்படி நபிகள் அவரை கண்டித்து விட்டு சொன்னார்கள், இன்னி லம் நவ்வித்து பிக்கும் இல்லா ஹைரா, நான் உங்களுக்கு நல்லதைத்தான் நான் நாடுகிறேன். இன்ன சாஹிபக்கும் மஸூலும் பிதைனி, உங்களுடைய அந்த உறவினர், உங்களுடைய தந்தை, அவருடைய கடனால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கபூர்ல அவர் கிடைக்க வேண்டிய நிம்மதி கிடைக்கவில்லை. இன்னொரு முஸ்னத் அஹ்மதிலே இதே சம்பவம் வருகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன சாஹிபக்கும் கத் ஹுபிஸ அலா பாபில் ஜன்னதி பிதைனின் கான அலை, உங்களுடைய அந்த உறவினர் அவருக்குரிய கடனால் சொர்க்கத்தின் வாசலில் தடுக்கப்பட்டு விட்டார். சொர்க்கத்துக்குள்ள போகணும், அவர் கபர் வேதனை கிடையாது, ஆனால் கபருடைய வாழ்க்கையிலும் சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கத்துடைய வாசலை தடுக்கப்பட்டு விட்டார். எதனால்? அவர் மீது இருக்கின்ற கடனால். இதே சம்பவம் இன்னும் கொஞ்சம் விரிவான வார்த்தைகளோடு ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன ரஜுலல்லதி மாத பைனக்கும் அது உஹதுபிஸ அனில் ஜன்னத்தி மின் அஜ்லி தை அல்லதி கான அலை, உங்களுடைய அந்த உறவினர்
அவர் மீது உள்ள கடனால் அவர் சொர்க்கத்தை விட்டும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் நாடினால் அவருக்கு ஈட்டுத்தொகை கொடுத்து அவரை சொர்க்கத்துக்குள் அனுப்பிவிடுங்கள். நீங்கள் நாடினால் அவரை நரக வேதனையில் ஒப்படைத்து விடுங்கள். அப்படி என்றால் இறந்தவருடைய கடனை அடைக்காவிட்டால் கட்டாயம் அடைத்துதான் ஆக வேண்டுமா என்று கேட்டால் கட்டாயம் கிடையாது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா பிள்ளைதான் அடைக்கணும் என்று இருந்திருந்தால் நபிகள் என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க புடிங்கி இருப்பாங்க காசை. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உங்க தகப்பனார் சொர்க்கத்து வாசல் நிப்பாட்டப்பட்டிருக்கிறார், நீங்க அவருக்கு கடனை அடைச்சு சொர்க்கத்துக்குள்ள அனுப்புனா அனுப்பிடுங்க, இல்லைன்னா அல்லாஹ்வுடைய வேதனையில அவர் என்ன செஞ்சிருங்க, ஒப்படைத்து விடுங்கள். அப்போ அந்த குடும்பத்தார்கள் எந்த ஒருவரையும் விட்டு வைக்காமல் அவருடைய பிள்ளைகள் அவருடைய கடனை என்ன செய்து விட்டார்கள், அடைத்து விட்டார்கள். அப்ப மார்க்கத்துல தகப்பனுடைய கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பை மார்க்கம் யாருக்கு செலுத்துகிறது? அல்லாஹ்வின் கடனை பொறுப்படுத்திக் கொண்டால் நெருக்கமானவர்கள், அவர்கள் தொழுகை நடத்தினால் நெருக்கமானவர்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பு நெருக்கமான உறவினர்களுக்கு வந்து விடுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய இன்னும் பல பணிவிடைகளை கடமைகளை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் ஜும்மா உரைகளில் அது தொடர்பான ஏனைய விஷயங்களை நாம் காண்போம் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் நல்லறங்களை இரண்டு வகையாக நமக்கு பிரித்து சொல்கிறது. முதலாவது வகை என்னவென்று சொன்னால், நாம் இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளும் நல்லறங்கள் தான். அதே போன்று இறைவனுடைய திருமுகத்தை நாடி படைப்பினங்களுக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல உபகாரங்களும் உதவிகளும் அது நமக்கு நல்லறங்கள் தான். நபி அல்லாஹ் சொன்னார்கள், வலா தஹகிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நீங்கள் நற்காரியங்களில் எதையும் நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள். வலவ் அன் அல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்கின், உன்னுடைய சகோதரனை சிரித்த முகத்தோடு புன்முறுவதோடு சந்திப்பதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை அற்பமாக கருதி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னார்கள். ஒரு மனிதர் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு முள் மரத்தை அகற்றியதால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார்கள். ஒருவர் ஒரு நாய்க்கு தண்ணீர் போட்டியதால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதுபோன்று நாம் படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்பது நமக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று எஸ்ஐஆர் என்ற பெயரிலே நம்முடைய ஒரு கணக்கீட்டு நடந்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். இந்த எஸ்ஐஆர்ல ஏகப்பட்ட குளறுபடிகள். அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம ஊர்ல பல்வேறு படித்தவர்கள், ஆசிரியர்கள், தெரிந்தவர்கள் எல்லோரும் எல்லா மக்களுக்கும் ஓரளவு உதவியாக இருப்பதனால் அது நாம் மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்கவில்லை. ஆனால் மற்ற ஊர்களில் பார்க்கும் போதெல்லாம் பிஎல்ஓக்கள் அக்கறையற்ற பிஎல்ஓக்களா இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு ஃபார்மை வாங்கி வீட்டுல வச்சுட்டு வெளியூர் போயிடுறாங்க, அல்லது அவங்க ஃபார்மை கொடுத்துட்டு வெளியூர் போயிடுறாங்க. மக்கள் போய் கொடுக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், எப்படி நிரப்ப வேண்டும் என்கின்ற எந்த அக்கறையமற்ற பிஎல்ஓக்களும் இருக்கிறார். பிஎல்ஓனா பூத் லெவல் ஆபீசர், கொண்டு வந்து தர்றாங்களா இல்லையா? நல்ல ஆபீசர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. கரெக்டா நாம மக்கள் தவறாக நிரப்பி இருந்தா இதை சரியா நிரப்புங்க என்று சொல்லக்கூடிய ஆபீசரும் இருக்கிறாங்க. இது தேர்தல் ஆணையத்துடைய விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சிருங்க, ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை, ஒரு திட்டத்தை அறிவிக்கிறான்னு சொன்னா அதற்குரிய பயிற்சி, அதற்குண்டான அதிகாரிகளை நியமித்து முறையான பயிற்சி கொடுத்து எப்படி இணையதளங்களை கையாள வேண்டும் எல்லாவற்றையும் பொறுத்துதான் ஒரு திட்டத்தை அறிவிக்கணும். ஆனால் இவர்கள் அறிவிக்கும் போதே தேர்தல் ஆணையத்துடைய இணையதளம் செயல்படவில்லை. அதற்கு பிறகு பல நாட்கள் பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு பிறகு அந்த இணையதளத்தை அதற்கு பிறகுதான் சரி பண்றாங்க. நம்ம ஊர் ரஹ்மானியாபுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 36வது வார்டுடைய அந்த ஓட்டர் லிஸ்ட் இணையதளத்துல ஏற்றப்படவே இல்லை. அதை கம்ப்ளைண்டா கொண்டு போறோம். எப்ப கொண்டு போறோம்? 10 நாளைக்கு முன்னாடியே ஒருவர் மூலமாக தெரிவித்து
அந்த கலெக்டர் ஆபீஸ், தாலுகா ஆபீஸ் இதையெல்லாம் 10-15 நாளைக்கு முன்னாடியே கொண்டு போகும்போது எந்த அக்கறையும் இல்லை, அவங்களுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. கலெக்டர் வந்து பொதுமக்கள் பக்கம் மத்தியில வந்து ஒரு கட்சிக்காரர் போய் அவங்ககிட்ட இந்த 3000 ஓட்டை காணும் சண்டை ஓட்ட பிறகு யாருக்கும் சொல்லாம ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் இணையதளத்தில் இருக்கிறது சொல்லி அந்த செய்த தப்பை கூட ஒத்துக்கொள்ளாத அதிகாரிகள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. பிஎல்ஓ வந்து சத்துணவு கூடத்துல பயன்படுத்தக்கூடிய அதிகாரிகளை வச்சிருக்கிறாங்க. அவங்க நம்ம குறை சொல்லவில்லை. ஆனா ஒரு போனை எப்படி ஹேண்ட் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க பேஸ்புக் பார்க்க தெரியும், வாட்ஸ்அப் பார்க்க தெரியும். தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்துக்கு எப்படி போகணும், எப்படி வந்து அந்த ஃபார்மை வந்து ஸ்கேன் பண்ணணும், இது போன்ற ஏராளமான விஷயங்கள் அந்த அதிகாரிகளுக்கு என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. எந்த பகுதியை நிரப்பணும், எந்த பகுதியை நிரப்பக்கூடாது என்பதில் ஏகப்பட்ட குழப்பம். கன்னியாகுமரி கலெக்டர் ஒன்று சொல்றாரு, திருநெல்வேலி கலெக்டர் ஒன்று சொல்றாரு, தலைமை தேர்தல் ஆணையர் ஒன்றை சொல்கிறார், அரசியல்வாதிகள் ஒன்றை சொல்கிறார்கள். அந்த 3வது பாகத்துல உறவினர் முறை, உறவு முறை என்பது என்ன சொல்லணும், இதுல ஆகப்பட்ட குழப்பம் வந்து இன்னைக்கு வரைக்கும் தெளிவில்லை. இறுதியாக ஒரு முடிவு எடுத்து செய்றாங்க, எல்லாரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி இன்னும் சில குடும்பங்களுக்கு வந்து 2002 விடுபட்டும் இருக்கிறது. அப்ப இதுல வந்து நாம் திரும்ப திரும்ப சொல்வது, நம்முடைய சமுதாயம் விஷயத்தில் தான் கொஞ்சம் ரொம்ப ஒரு கடும் போக்குல என்ன செய்யறாங்க, நடக்கிறாங்க. பீகார்ல வந்து இன்றைக்கு பல தொகுதிகளில் பிஜேபி ஜெயித்திருக்க சொன்னோம்னா, ஏராளமான தொகுதிகளில் 500 ஓட்டு, 250 ஓட்டு, அந்த தொகுதியில் நீக்கப்பட்ட ஓட்டுகளை பார்த்தால் 29,000, 50,000, 60,000 ஓட்டுகளை நீக்கி இருக்கிறார்கள். ஒரு தொகுதியில் 60,000 ஓட்டை நீக்கிய பிறகு 29, 250 ஓட்டுகளை ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னா இது எப்படி சரியான வெற்றியாக இருக்க முடியும்? நமக்கு எல்லாம் அல்லாஹ் என்ன நடந்தாலும் நாம் இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், அல்லாஹ்க்கு நாம் உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நாம் கொள்கையில் சரியாக இருந்தால், மார்க்கத்தை சரியாக பின்பற்ற அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இது போன்ற விஷயங்களிலும் நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்படுங்கள். அது போன்று நமக்கு 2002 லிஸ்ட்ல விடுபட்டு இருந்தா கூட கவலைப்பட வேண்டாம். மேல உள்ள தகவலை மட்டும் நீங்க பூர்த்தி பண்ணி கொடுங்க. அதுக்கு பிறகு முறையாக என்ன செய்வாங்க, வரைவு வாக்காளர் பட்டியலில் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடும் போது பேர் வந்துடும். அதுக்கு பிறகு ஆவணங்கள் கேட்பார்கள். ஏதாவது ஒரு பாஸ்போர்ட், நம்முடைய பாஸ்போர்ட்டோ அல்லது ஸ்கூல்ல படிச்ச டிசி, சாதி சான்றிதழ், இது போன்ற ஆவணங்களை காட்டினால் நம்முடைய பேர் என்ன செய்து உள்ள வந்துடும். இதுதான் முறையான அறிவிப்பு. நமக்கென்று வேண்டும் என்று ஏதாவது நமக்கு ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்கப்படும் என்றால் ஒட்டுமொத்த சமுதாயமும் அவன் தானே, பக்கத்து வீட்டுக்காரங்க அவனுக்கு இருந்தா என்ன, அந்த மனங்களை வரக்கூடாது. யாருக்கு விடுபட்டாலும் அரசாங்கம் முறையான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால், தேர்தல் ஆணையம் முறையான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால், நாம் அவர்களுக்காக களம் இறங்கி அவர்களுக்குரிய உரிமையை நாம் வாங்கி கொடுக்கின்றவரை நாம் சோர்வடைந்து விடக்கூடாது. அது போன்று நாம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுப்பதற்கு இன்னும் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கிறது. அதுல முறையாக படித்தவர்கள்ட்ட காட்டி முறையா நாம நிரப்பி இருக்கிறோமா? நம்முடைய நிறைய பேர் செஞ்சிடறாங்கன்னா, ஒரு ஊர்ல வந்து கணவன் மனைவி பேரு ஒரே பேர் நிறைய இருக்கும். நீங்க அபூபக்கர் அடிச்சீங்கன்னா அபூபக்கருக்கு வந்து பாத்திமான்னு மனைவி இருப்பாங்க. உங்க வீட்டுல மட்டும்தான் அபூபக்கர் பாத்திமா நினைச்சிடக்கூடாது. நிறைய அபூபக்கர் பாத்திமா இருப்பாங்க, நிறைய பாத்திமாக்கு அபூபக்கர் கணவர் இருப்பாங்க, நிறைய பேருக்கு புள்ள பேரும் தந்தை பேரும் ஒன்னா இருக்கும். அதனால ஏதோ ஒரு பேர் ஒண்ணா டக்குனு எடுத்து போட்டுறக்கூடாது. கவனமா நம்ம பார்க்கணும். அதற்கு கீழே நம்ம குடும்பத்து பேர் இருக்கா, நம்ம தெருல இருக்குதா, நம்ம குடும்பத்துக்காரங்க பேர் இப்படி இருந்தா தான் அது உங்க குடும்பத்துல உள்ளது. பேர் மட்டும் கரெக்டா வந்துருச்சு. திடீர்னு என்ன செய்வாங்க, 2002 வந்து ஒரு ஆளுக்கு 20 வயசு இருக்கும், அபூபக்கர் ஃபாத்திமா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. 2002 20 வயசுனா இப்போ அவருக்கு எத்தனை இருக்கணும், 45 வயசு இருக்கணும். இப்ப பார்த்தா அவரு 67-70 வயசு இருப்பாரு. 2002 அபூபக்கர் இருக்குது, அதனால இவர் தான் எங்க வாப்பா எங்க அம்மா, நம்ம தப்பா என்ன செய்யக்கூடாது, எடுத்து விடக்கூடாது. எல்லாமே பொருந்தி போயிடலாம். பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம ஊர்ல சரியாக இருக்கிறது. ஆனா ஒரு சில நபர்களுக்கு விடுபடத்தான் செய்யும். 2002 எல்லாரும் 100க்கு 100 கரெக்டா கணக்கெடுக்க முடியாது, இல்ல, விடுபடத்தான் செய்யும். விடுபட்டவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. அது போன்று சில என்ன பண்றாங்க, அவங்களுடைய கணவர் அட்ரஸுக்கு அந்த பேரை மாத்துறதுக்காண்டி போய் அணுகியிருப்பாங்க. அவங்க வாப்ப வீட்டு அட்ரஸ் டெலிட் பண்ணிடுவாங்க, கணவர் வீட்டை சேர்க்காம விட்டுருவாங்க. அப்படி நிறைய பிரச்சனைகள், நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஓட்டர் செஞ்சிருக்கு. அவங்க பேரு ஓட்டர் லிஸ்ட் 2025 ஓட்டர் லிஸ்ட்ல இல்ல. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்ய வேண்டும், புதிய ஓட்டராக அவங்க என்ன செய்ய, வாக்காளராக அவங்க பதிவு செஞ்சுக்கலாம். இப்பவுமே 8ஆம் நம்பர் ஃபார்ம் இணையதளத்துல இருக்குது. அதுல வந்து எந்த அட்ரஸ்ல சேர விரும்புங்க அதற்குரிய தகுந்த ஒரு சில சான்றுகள் தான் இணையதளத்தில் பதிவேற்றினாலே அது பதிவாகிறது. அதற்கு பிறகு பிஎல்ஓ சரிபார்த்த பிறகுதான்
டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகுதான் அது பேர் வந்து வாக்காளர் அந்த லிஸ்ட்ல வந்து பதிவு செய்யப்படும். ஆனால் இப்பொழுது நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், அந்த புதிய வாக்காளர் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களும் நாம ஆன்லைன்ல பதிவு செஞ்சுக்கலாம். முறையாக பிஎல்ஓக்கள் தான் 8ஆம் நம்பர் ஃபார்ம் தரணும். ஆனா அவங்களுக்கு போய் கேட்டாலும் எங்களுக்கு சொல்லல, வைக்கல. இந்த கொடுக்கப்பட்ட படிவத்தை ஃபில்அப் பண்ணி தர்றது அவங்களுக்கு பெரும்பாடா இருக்கு. அப்ப அவங்க எப்படி புதிய வாக்காளர் எப்படி தருவாங்க? அதனால 18 வயது நிரம்பிய யாரும் விடுபட்டு விட வேண்டாம். நீங்க ஆன்லைன்ல என்ன செய்யுங்க, முடிந்தவரை ஆன்லைன்ல வந்து நீங்க பதிவு செய்து கொள்ளலாம். அது மிக இலகுவாகத்தான் இருக்கிறது. அதனால இந்த அடிப்படையில் இந்த கணக்கீடு விஷயத்துல நான் பொதுபோக்காக இல்லாமல் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நம்முடைய சமுதாயம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹது அவானா அல்ஹம்துலில்லாஹி.